Very good morning to all. Uh, this is Parthiban. I am working in Oracle Apex product ERP development, and today topic is Oracle Apex SQL workshop. My voice is audible. Yes, sir. Okay, Audible only. okay, thank you. So I'm a graduate for BTech Information Technology. I'm a VP product at Fresha Technologies Private Limited, Chennai. Um, I'm familiar with Oracle ERP and Oracle product development for freight forwarding and logistic industry last 13 years. This is my personal information, and this is my Twitter ID Oracle Apex Parthiban, and LinkedIn and profile information also available. Let's go for the session. Today I am talking about the SQL workshop. Okay, what is mean the SQL? SQL means a structured query language. Okay, it will directly connect with the user interface and the database also. SQL workshop allows to create the select statement, view, and all the queries and in and output everything. We have to manage via SQL, and these are all the objects are available in the SQL workshop. Okay, and in Oracle Apex, okay, you just find out the object browser. There are so many options are available like tables, view, and other components, index, sequence, type, packages, procedures, functions, triggers, and database links, materialized view, and synonym, and collections. Okay, the so many objects are available. Okay, so 1 hour is not enough for explain all the things. Okay, I explained formally. Okay, in depth on video already available in the YouTube. Okay, you just refer the video. So what is tables? So I talking about in our Tamil language. So better we can share our more knowledge to our students. Better they can understand. Uh, ஸோ டேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்க போய் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸ்ல டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு பார்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பேஸ்ல அந்த டேபிள் அப்படிங்கிற பார்ட்ல நம்ம என்ன பண்றோம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுல என்ன மாதிரியான டேபிள்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னா நிறைய ஒரு டேபிள் வந்து நிறைய காலம்ஸ் வந்து நம்மளால டிஃபைன் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸ்ல ஒரு டேபிள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், காலேஜோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம், அவங்களோட கோர்ஸோட இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம கேப்சர் பண்ணணுமோ, ஸோ ஒன் டைம் ரெக்கார்ட்ஸ் என்ட்ரிலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் அப்படிங்கன்னா என்இசி காலேஜ் அப்படிங்கிறது ஒரு காலேஜ், தட் இஸ் அ மாஸ்டர் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ காலேஜில் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸட். ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த அந்த கோர்ஸ் வந்து அப்டேட் ஆக போகிறது கிடையாது. எப்பயுமே அந்த கோர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறோம், ஐடி எடுத்துக்கிறோம், ட்ரிபிள் எடுத்துக்கிறோம், இசி எடுத்துக்கிறோம், சிவில் எடுத்துக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ வி கேன் மேனேஜ் ஒன் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர். காலேஜ் மாஸ்டர் இஸ் அ செப்பரேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் இஸ் அ செப்பரேட். ஓகே, ஸோ அந்த மாதிரியான நிறைய டேபிள்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி கீ ஐட்டம், நேம், நேம்ல என்ன மாதிரியான கேரக்டர் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா வேர்க்கர். இதெல்லாம் பேசிக்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காலமை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா டைப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா டைப் மூலமா தான் நம்ம ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்க்கர் இருக்கு, கேர் இருக்கு, நம்பர் இருக்கு, டேட் இருக்கு, லோக்கல் டைம் ஸ்டாம்ப் இருக்கு, சிலாப் இருக்கு, விலாப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டேட்டாவை ஒரு ஒரு காலமாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள்ஸ்ல எவ்வளோ காலம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கரண்ட்டா 23 அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாபேஸ் வெர்ஷன்ல ஒரு டேபிள்ல எவ்வளோ காலம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அபோவ் 4000 காலம்ஸ் வரைக்கும் நம்மளால கிரியேட் பண்ணி நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது புது டேட்டாபேஸோட வெர்ஷன்ஸ் வித் ஏஐ இன்டகிரேட்டடோட அந்த டேட்டாபேஸ் வெர்ஷன் வந்து இப்போ அவைலபிளா ஆன்லைன்ல இருக்கு. ஸோ க்ளவுட் ஒர்க் ஸ்பேஸ்ல தான் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேபிள்ஸ பத்தி நம்ம இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து டேபிள்ஸ்ல என்ன? எப்படி கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி, அதில உள்ள டேட்டா டைப்ஸ்லாம் என்ன? அப்படிங்கிறத பத்தி நான் அடுத்த இதில நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியூஸ். வியூஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிள்ல இருக்கு. ஒரு டேபிள். அதே மாரி ஒரு மோர் தென் ஒன் டேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஒரு ஸ்டூடண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு, அந்த ஸ்டூடண்ட் எந்த காலேஜ்ல இருக்காரு? அவரு என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு? எந்த செக்ஷன்ல இருக்காரு? என்ன எக்ஸாம கடைசியா எழுதியிருக்காரு? அதோட ஸ்கோர் என்ன? இப்படின்னு பார்க்கறதுக்காக, ஸோ மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் வந்து ஒரு டேபிள்ல இருக்கும். காலேஜ் வந்து ஒரு டேபிள்ல இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்னொரு டேபிள்ல இருக்கும். அவங்களோட எக்ஸாம் ஷெட்யூல்ஸ்லாம் இன்னொரு டேபிள்ல இருக்கும். அவங்களோட மார்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இன்னொரு டேபிள்ஸ்ல நம்ம வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டூடண்ட்டோட லாஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இவ்ளோ டேபிள்ஸா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு கொரி எழுதணும். ஓகேங்களா? அத ஒவ்வொரு டைமும் நம்ம எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான், இது எல்லா டேபிளையும், எல்லா காம்பினேஷனையும் கனெக்ட் பண்ணி, நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ்ல என்ன பண்ணிக்கணும், ஒரு வியூவா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வியூல வந்து நீங்க ஸ்டூடண்ட்டோட ரோல் நம்பரோ, இல்ல ஸ்டூடண்ட்டோட ஐடியோ, ஸ்டூடண்ட்டோட நேமோ, இந்த மாரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கும்போது, நமக்கு அது ரெஸ்பெக்டிவ் டீட்டெயில் வந்து நம்மளால இந்த வியூஸ் மூலமா ஈஸியா பார்க்க முடியும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் வியூ. அவங்க வியூனா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டெமோல வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க, இண்டெக்ஸ்ங்கிறது நம்ம ஒரு டேபிள் வச்சிருக்கோம். அந்த டேபிள்ல நெறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமா இருக்கு. ஒவ்வொரு இயர்லயும், ஒவ்வொரு மாசமும் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டா இருக்கட்டும், மந்த்லி டெஸ்ட்டா இருக்கட்டும், ஆனுவல்ல செமஸ்டர் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர்ல என்ன மார்க் வாங்குனாரு? இப்ப லாஸ்ட் செமஸ்டர்ல என்ன மார்க் வாங்கியிருக்காரு? ஆவரேஜா இவங்களோட ஸ்டேட்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்கறது? அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கொரி எழுதி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ வித்தவுட் இண்டெக்ஸிங் மூலமா நம்ம கொரி எழுதி நம்ம ரெக்கார்ட ஃபெச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது இட் வில் டேக் சம் டைம் டு ஃபெச் த ரெக்கார்ட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? இந்த டேட்டாபேஸ்லேருந்து ரெக்கார்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான டேபிள்ல இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ, எந்த மாதிரியான டேட்டாவ நம்ம செர்ச் பண்ண போறோமோ, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம ரெக்கார்ட செர்ச் பண்ண போறோமோ, அந்த காம்பினேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம டேபிள்ல ஒவ்வொரு காலமுக்கும் இண்டெக்ஸிங் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பல மில்லியன், ட்ரில்லியன் டேட்டாஸ்குள்ள இருந்து நம்மளோட ரெக்கார்ட எடுத்துட்டு வரக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு பிளாக்குக்கு போகணும் அப்படின்னா, லெஃப்ட் போணும், ரைட் போணும், எல்லா பக்கமும் டைரக்ஷன்ல போட்டு ஒரு 10 டைரக்ஷன்ல போய் போகணும். ஓகேங்களா? அப்ப இந்த டைரக்ஷன கண்டுபிடிக்கிறதுக்கு 10 இடத்துக்கு போய் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பண்ணும்போது ஒரு செர்ச், 2 செர்ச்ல நம்ம அந்த இடத்த வந்து ஈஸியா நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ்ல நெறைய டைப் ஆஃப் இண்டெக்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்ப பத்தி ஆல்ரெடி நான் வந்து YouTubeல 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்லாம் என்ன இருக்கு? அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கலாம்? அப்புறம் நம்மளோட எஸ்கியூஎல் ச கொரீஸ் எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது? அப்படிங்கிறதான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி YouTubeல வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த செஷன் இந்த செஷனும் ரெக்கார்டிங் செஷன் தான். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து இந்த வீடியோஸே வந்து வீடியோல கன்வெர்ட் பண்ணி யூடியூப்ல வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல போய் ரெஃபர் பண்றதா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்ல
நம்ம எந்த மாதிரியான எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்லாம் எழுத போறோம் அப்படின்னா, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. ரெக்கார்ட்ல இருந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்றது. அப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய காம்பினேஷன் ஆஃப் நம்ம எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போ சீக்வல் ஒர்க் ஷாப்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லே அவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல இங்க என்ன இருக்கு? ஓகேங்களா? லாங்குவேஜ் இதுல வந்து எஸ்கியூஎல் குறி எழுத போறீங்களா? அப்புறம் பிஎல்எஸ்கியூஎல் கோட் எழுத போறீங்களா? இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இதை ஷோ பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இது டேபிள் எக்ஸிஸ்டிங்கா அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசருக்குள்ள எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்க போறோமோ அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு, ஸோ ஏற்கனவே எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு கொரிய அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த கொரிய வந்து அந்த கொரிய வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அந்த எக்ஸிக்யூட் பண்ண கொரிய வந்து அதோட ரிசல்ட்ட கீழ வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது வந்து எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது. ஸோ டேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டேபிள்ஸ். அதுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ்லாம் உள்ள இருக்கு, அதுல எவ்வளோ காலம்ஸ்லாம் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதுல என்ன டேபிள நீங்க ஃபைண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லைக் டேபிள் ஆர் வியூ எதனால இதுல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எஸ்கியூஎல் கொரியோட ரிசல்ட்ஸ் நம்மளால இதுல பார்க்க முடியும். இதுல ரன் கமாண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்பிளைனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட டேபிள்ல என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன கொரி பிளான்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன காம்பினேஷன்ஸ்லாம் இண்டெக்ஸிங் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி பேஸ்ல நம்ம ரன் பண்ணி பார்க்கக்கூடிய எஸ்கியூஎல் கொரிஸை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வந்து நமக்கு தேவைன்னா அப்படின்னா அதை நம்ம வந்து சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எப்போ கொரிய சேவ் பண்ணாலும் அந்த கொரிய வந்து எடுத்துக்கலாம். அதை திரும்ப வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கமெண்ட்ஸ் சீக்வல் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோமோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் நாளைக்கு நேற்று வந்து என்ன கொரி கிரியேட் பண்ணேன், என்ன இந்த மாதிரியான கொரியஸ்லாம் வந்து நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளால ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ டார்க் தீம்னா டார்க் தீம், இல்லைன்னா லைட் கலர் தீம்னா லைட் கலர் தீம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் போடுறது, ரூலர், அப்புறமா சஜஷன்ஸு, ஒயிட் ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. இது எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்து எஸ்கியூஎல் கொரிய வந்து நம்ம சேவ் பண்ணிக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள குயிக் எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இது லைவாக வந்து நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேட்குறேன். ஹவு இட் வில் ஒர்க் ஃபார் த எஸ்கியூஎல், குயிக் எஸ்கியூஎல். அண்ட் இதை வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் எஸ்கியூஎலோட ஒரு லேஅவுட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மாதிரியான பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவாகவே நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள யூட்டிலிட்டிஸ் இருக்கு. இதோட எஸ்கியூஎல்ஸ், அப்புறம் வந்து இது எஸ்கியூஎலோட பேக்கப் எடுக்கிறது, இந்த மாதிரியான கொரி பில்டர்ஸ், டேட்டா ஷீட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ். ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட். நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்ல அதர் டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா வருது அதை நம்ம கேப்சர் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ள ஒரு டேபிள்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் இந்த ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி செஷன்ல we will solve the questions your answers. And this is for my Oracle Apex Tamil YouTube channel. ஸோ இந்த சேனல் எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இங்கிலீஷில் மற்ற அதர் லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து
ஏபெக்ஸ் பற்றின டுட்டோரியல் சேனல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஏரியா பசங்களுக்காக நான் வந்து ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பேசிக்ஸான கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஏபெக்ஸில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ஜாஸ்பர் ரிப்போர்ட்ஸ்னா என்ன, சீக்வல்னா என்ன, பேல் சீக்வல்னா என்ன அப்படிங்கிற செஷன்ஸ்லாம் வந்து இதில் சின்ன சின்ன ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு கண்டினியூஸில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஜஸ்ட் ஃபாலோ த யூடியூப் வீடியோ அண்ட் வாட்ச் த சேனல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட பிளாக் parthiban037.wordpress.com போட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் இந்த பிளாகோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ரியல் டைமாக ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக எங்களோட லேர்னிங் மூலமாக இதில் வந்து நாங்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ், அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் அட்ரஸ் பண்ணிட்டு பிளாக் போஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் இதை விசிட் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் இதில் வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஃபைனலாக இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோட பேர். ஓகேங்களா, த கம்பெனி நேம் இஸ் ஃப்ரெஷா டெக்னாலஜிஸ், ப்ளஸ் ஃப்ரைட் மேனேஜ்மெண்ட் நியூட்ரல் ஐடி சொல்யூஷன் ப்ரொவைடர் ஃபார் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. எங்கள்கிட்ட வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. குளோபல், கோல்டு, இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரக்கிள் ஏபெக்ஸ்ல நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அஹ், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ கண்டெய்னர்ஸ்ல நிறைய குட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கம்ப்ளீட் இஆர்பி வித் அக்கௌண்டிங் இன்டகிரேட்டட், வித் கஸ்டம்ஸ் இன்டகிரேட்டட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுல உள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஆரக்கிள் ஏபெக்ஸ் டூல் மூலமா எஸ்கியூஎல், பிஎல் எஸ்கியூஎல் எல்லாமே நிறைய உள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெருக்கி ஒரு 1500 ப்ளஸ் ஆரக்கிள் ஏபெக்ஸ் பேஜஸ், ஒரு 30 ப்ளஸ் மாடியூல்ஸ், அண்ட் ஒரு 700 ப்ளஸ் டேபிள்ஸ், லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ், நிறைய கொரிஸ்லாம் அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் ஒரு 7 பிரான்ச்சஸ் இருக்கு, 7-8 பிரான்ச்சஸ் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல வச்சுட்டு இருக்கோம். ஒரு 50 ப்ளஸ் கண்ட்ரீஸ்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மல்டி கண்ட்ரி, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆரக்கிள் ஏபெக்ஸ் மூலமா அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து straightly we go for oracleapex.com. This is the enterprise application for 20 times faster and 100% less code. அண்ட் குயிக்காக வந்து நீங்கள் நம்மளால் ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இது டெஃபினட்டாக இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் ஆன் டைமில் நம்மளால் ஒரு 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 ஆப் கிரியேட் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்ஸ் வேணும், ஒரு ஒரு கிராஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் டு கிரியேட் reports for other languages. If you are using Oracle Apex, okay, definitely you are creating the single application within the 15 minutes, and you are creating the reports in the 5 minutes, everything. Okay, okay, thank you. And ஸ்ட்ரைட்டா இப்போ வந்து நம்மளோட பிளாகுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஸோ இந்த சேனல்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ ஜஸ்ட் வாட்ச் இட். தென் திஸ் இஸ் மை பிளாக். ஓகே, ஸோ இதில் இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப்பான சில வீடியோஸ்லாம் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ், போஸ்ட் எல்லாமே நிறைய இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா இதில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ சாட் ஜிபிடி, இப்போ ஏஐ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது என்ன பண்ணுது, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது என்ன என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் அது கொடுக்குது, அப்புறம் டெவலப்பர்ஸ்க்கு என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் அது கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் டெவலப்பர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்களோட கொரி பில்டிங், கொரி ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சோ மெனி டைம். ஓகேங்களா, டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஸோ நேச்சுரல் லாங்குவேஜாக இது வந்து நான் டைப் பண்ணி நான் எடுக்கணும் அப்படின்னா கூட என்னால் இதை பண்ண முடியும். இதில் நிறைய எனக்கு தெரியாத கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் இப்போவும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா,
ஸோ நான் டெய்லி வந்து சாட் ஜிபிடி வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோட ஒரு நாள் ஃப்ரீ கோட்டாவே இதில் முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த சாட் ஜிபிடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதில் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. டெஃபினெட்லி வில் கெட் த மோர் நாலேஜ் அபவுட் ஓகேங்களா. சரி உங்கள் ஸ்டடீஸை பற்றி கேட்கறனாலும் சரி, இல்லை ஜென்ரல் நாலேஜை பற்றி இம்ப்ரூவ் பண்ணிக்கனாலும் சரி, ஓகேங்களா. உங்கள் எக்ஸாமை பற்றி கேட்கனாலும் சரி, ஸோ எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் சலிக்காம பதில் சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் தான் இது வந்து ஒரு சாட் ஜிபிடி ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணி பாருங்க. இது நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன டெமோ வந்து நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம ஆரக்கிள் ஏபெக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்தாச்சு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஐ லாகின். ஓகே. ஸோ இதான் வந்து என்னோட ஆரக்கிள் ஏபெக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஓகேங்களா. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம் பை யூசிங் யுவர் ஜிமெயில் ஐடி. உங்க ஒரு ஜிமெயிலுக்குல நீங்க வந்து எவ்வளோ அக்கௌண்ட்னாலும் இதுல ஒர்க் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் 1 அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஏற்கனவே ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் வச்சிருக்கேன். ஸோ கிரியேட்டிங் ஒன் மோர் அக்கௌண்ட். ஸோ உங்க டெமோ பர்பஸ்க்காக நான் ஒன்று புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுல இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0 அப்ளிகேஷன்ஸ். நான் எதுவுமே இந்த அப்ளிகேஷன்ல ஒர்க் ஸ்பேஸ்ல எதுவுமே கிரியேட் பண்ணல. இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், புதுசா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம் ஓகேங்களா. இந்த ஆப்ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்வல் ஒர்க் ஷாப் இருக்கு. இந்த சீக்வல் ஒர்க் ஷாப்பு கீழே போயிட்டு ஆஹ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயிக் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கு. குயிக் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ் இதோட வியூ எல்லாமே இங்க பார்த்துக்க முடியும். அடுத்து SQL கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமெண்ட்ஸ்ல போயிட்டு நம்மள கிரியேட் பண்ண டேபிள்ஸை வந்து நம்ம இதில் ஃபெச் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து SQL ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் இங்கே ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறது, அதை ரன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயிக் SQL அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்க கொரி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும், ஒரு ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியும், டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா SQL ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அப்புறம் காலம் நேம், டேட்டா டைப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபார்முலா எல்லா சின்டெக்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் ஓகேங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதில் ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அதோட ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை ஃபைனலாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பழைய டெக்னாலஜிலாம் ஒரு 2 to 3 days ஆகும். அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அந்த அளவுக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்ல. ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய வந்து இதில் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளில் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, இந்த டேபிள்ஸில் இங்கே உள்ள போயிட்டு நம்மளோட டேபிள் நேம் என்ன ஓகேங்களா, இதில் என்னென்ன மாதிரியான காலம்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறத நம்மளே இங்கே வந்து ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எந்த ஒரு சின்டெக்ஸும் இல்லாமலே அதாவது வித்தவுட் கோட். இதில் வந்து ஆரக்கிள் ஏபெக்ஸோட ஒரு ஸ்லோகனே பார்த்தீங்க அப்படின்னா லோ கோட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் கோட் எழுதுகிற வேலையை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா வித்தவுட் கோடிங்லே இல்லாமலே வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலயமாவே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கோடு வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். உங்களால் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டோட ஒரு ஸ்பெஷல் ஓகேங்களா. ஸோ இது மூலியமாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சீக்வல் ஒர்க் ஷாப் மூலியம் நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நிறைய ஹெல்ப்ல இருக்குது ஓகேங்களா. இந்த ஹெல்ப்ல ஸோ எந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர், இண்டீஜர், டேட்டு, டைம் ஸ்டாம்ப்பு, லோக்கல் டைம் ஸ்டாம்ப்பு, கேர், வேர்கேர் 2 ஓகேங்களா, வேர்கேர் நம்பர், வேர்கேர் 32 பைட். அதாவது 32 பைட். நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்லில் வந்து 4000 கேரக்டர் அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் இதில் வேர்கேர் 2ல லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4000 கேரக்டர் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். வேர்கேர் 2ல ஒன் மோர் டைப் இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. வேர்கேர் 32,767 கேரக்டர் வந்து நம்மளால ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ள நம்மளால ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது போக நம்மளுக்கு அடுத்தது அவைலபிளா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, C லாப் இருக்கு, V லாப் இருக்கு,
ஜேசன் இருக்கு. ஜேசன்லாம் பயங்கரமான ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு டேபிளா ஒரு 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 200 காலம் 300 காலம் மெயின்டைன் பண்றதாக அதோட மொத்த என்ட்ரியும் ஒரு சிங்கிள் காலம்ல வந்து ஜேசன் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்மளால உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ டேபிளோட இப்போ டைரக்டிவ்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேபிள் வந்து ஏபிஐக்காக யூஸ் பண்றோமா? அதில் வந்து ஆடிட் காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, காலமோட ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காலம்லாம் நம்ம எந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறோம், ஒரு யூனிக் யூஸ் பண்ண போறோம், ஒரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண போறோம், ஒரு செக் அண்ட் செயின் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும். அப்புறம் வியூஸ் இருக்கு. ஆஹ் நம்ம வந்து டேபிளுக்கு வந்து வியூ கிரியேட் பண்ண ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நம்ம டேபிளுக்கு வந்து எந்த மாதிரியான வியூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட ப்ராக்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா? ரைட். இதோட சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயோட ஸ்கில்ஸு, ப்ராடக்ட் சேல்ஸு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சாம்பிள் டேட்டாலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லோட் பண்ணி இது மூலிமா ஒரு டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்லாம் கிரியேட் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும், பார்க்க முடியும் ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது எந்த மாதிரியான சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா? ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு சாம்பிள்ஸ் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இப்போ ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட் இதுதான் ஸ்டூடெண்டோட டேபிள். நான் இங்க லெஃப்ட் சைட்ல நான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஸ்டூடெண்டோட நேமு, அவங்களோட அட்ரஸ் ஓகேங்களா? அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா? டேட்டு. ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ண இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து நான் ட்ரிகர் கிரியேட் பண்ணணும், வியூ கிரியேட் பண்ணணும், ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமே என்ன பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எஸ்கியூஎல் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஸ்பேஸை விட இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ணிக்கிற முடியும், இங்க இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் காலேஜ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போடுறேன் ஓகேங்களா? கிரியேட் ஆரக்கிள் டேபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போடுறேன். இப்போ இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் இருக்கும், ஃபேக்கல்ட்டி இருக்கு ஓகேங்களா? ஸோ அடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இன்னும் என்னென்ன இருக்கு, அதோட கோர்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா? ஸோ இது நீங்க திங்க் பண்ணி நம்ம டைப் பண்றதுக்குள்ள இங்க பாருங்க நம்மளுக்கு இதுக்கான ஒரு கம்ப்ளீட்டா இதோட செட் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு நிறைய 1000 லைன்ஸ் 2000 லைன்ஸ் நான் ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா ஸோ எதுவுமே இல்லை ஓகேங்களா? இப்ப பாருங்க எவ்வளோ காலம்ஸ், எவ்வளோ டேபிள்ஸ், அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸோ இதில் பிரைமரி கீழே என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட், கோர்ஸ், ஃபேக்கல்ட்டி, இதோட ஃபாரின் கீழே என்னெல்லாம் இருக்கு, அப்புறம் இதோட ரிலேஷன்ஷிப் என்னது, டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்ட்டி, கோர்ஸ், ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸ்லாம் இது கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேங்களா? ஸோ இது அடிஷ்னலா இன்னும் நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணி வெறும் டேபிள் மட்டும் எனக்கு இருந்தால் போதாது. இதில் வந்து எனேபிள் add audit columns audit column create view trigger அப்படின்லாம் போடுறேன் ஓகேங்களா? நான் பாருங்க நான் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் ஓகேங்களா? இந்த சிம்பிள் கமெண்ட்ஸ்லாம் இந்த ஒவ்வொரு டேபிள்லையும் இந்த ஆடிட் காலம்ஸ் எல்லாத்தையும் அதிலே என்ன பண்ணி கொடுத்துரும், ஆட் பண்ணி கொடுத்துருது ஓகேங்களா?
இதுக்கான வியூ எல்லாமே இதில் என்ன இருக்கு நம்மளுக்கு வந்துடுது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட் பேடில் சேவ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எஸ்கியூஎல் அப்படிங்கிற கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருக்குன்னா லாங்குவேஜில் எஸ்ஸில் சீக்வல் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ஸில் அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ், டிபார்ட்மெண்ட், அதோட போஸ்ட் டீட்டெயில்ஸ், என்ரோல்மெண்ட்ஸ், கிளாஸோட ஷெடியூல்ஸ், அட்டண்டன்ஸ், எக்ஸாம், எக்ஸாமோட ரிசல்ட். ஓகே, இதில் ஆல்டர் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லா காலத்தோட ஆல்டர் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்து வியூஸ், இந்த எல்லா டேபிளுக்கான எல்லா டேபிளையும் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வியூ காம்பினேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ட்ரிகர் ஃபார் ஆல் டேபிள். இந்த வியூ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேட்டாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கான ட்ரிகர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்சர்ட் சாம்பிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டு, ஃபேக்கல்ட்டி, கோர்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு சாம்பிள் இன்சர்ட் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துரும். ஏன்னா வெறும் டேபிள் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ்லாம் வேணும். ஓகேங்களா, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, இதில் கொடுத்துருது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ நோட் பேடில் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதி ஒவ்வொரு இன்சர்ட் கமெண்ட்லாம் எழுதி, ஓகேங்களா, ஒவ்வொரு டேபிள்ஸ்லாம் எழுதி, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஓல்டு ட்ரெண்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூ ட்ரெண்டில் நம்ம வேலை பார்க்க போகிறதில்ல. ஓகேங்களா, நம்மளுக்கான வேலையாட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ChatGPT, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வேலை பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஸோ இதில் எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 9706. ஓகேங்களா, 9706 கேரக்டர் வந்து நான் டைப் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சிஸ்டமே நம்மளுக்கு டைப் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காலம்ஸ். ஓகே, இந்த காலமை நான் என்ன பண்ண போகிறேன், குயிக் சீக்வலில் போயிட்டு எஸ்கியூஎல் ஸ்கிரிப்டில் போயிட்டு கிரியேட், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல அப்போ ஸ்கிரிப்டோட நேம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமமான ரெக்கார்ட்ஸ்லாம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரன் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ கேரக்டர் இருக்குது, எவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கிரியேட் டேபிள்
ஒர்க் ஷாப்ல போயிட்டு எவ்வளோ டேபிள்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் ஓகே. இதில் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன சேஞ்சு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி நான் போடணும். இதில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேலையும் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சாட் ஜிபிடியே பண்ணணும். ஸோ ஸோ நம்மளும் கொஞ்சமாவது வேலை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கமா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு எஸ்கியூஎல் கமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, இந்த இப்போ நான் பார்க்குற வேலை பார்த்தீங்களா? ஸோ இந்த வேலையை வந்து அதுவே பார்த்து நேராக 2 செகண்டில் நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ எனிவே நம்மளும் கொஞ்சம் கோடிங்கை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இன்சர்ட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டேபிள்ஸ் மட்டும் நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் கிரியேட் அதர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சேவ் அகைன் ரன். டேபிள் வியூ டெஸ்ட் பிரைமரி கீ. கமெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. Later we can add the foreign key.
table. Nice. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேபிள்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. அட்டெண்டிஸில் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம். அட்டண்டன்ஸ். ஸோ இதில் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதை டேபிள் கிரியேட் பண்ணியாச்சா, இவ்வளோ டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆப் இதை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டு, ஃபேக்கல்ட்டி, டிபார்ட்மெண்ட், கோர்ஸ், என்ரோல்மெண்ட், ஷெடியூல்ஸ், அட்டண்டன்ஸ், ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு எனேபிள் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில். ஸோ இதோட ப்ரீஃபிக்ஸில் என்ன வேணும், ஆடிட் காலம்ஸில் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துங்க. ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இது எதுவுமே நான் கொடுக்கல ஓகேங்களா. ஸோ எல்லாமே சிஸ்டமே பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஓகே. ஸோ இது போக அடிஷ்னல் ஏதாவது பேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ஸில் எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ கிரியேட்டிங் ரிப்போர்ட் அண்ட் ஃபார்ம் பேஜ், ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எஸ். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் ஸ்கிரிப்டில் போயிட்டு நம்மளோட இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன பண்ணிக்கிறோம், இங்கே கொடுத்து நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ், இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ். இன்சர்ட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேர் கொடுக்குறேன். அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே. ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேக்ஸிமம் இன்சர்ட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட்டர் டேட் இதுதான் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆகலை. இது வந்து கவர்மெண்ட் மாஸ்க்கு ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இன்சர்ட் ஆகலை. எனிவே நம்மளுக்கு மினிமம் ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ சேம் டைம்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அப்ளிகேஷனும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஓகே. இதில் லாகின் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு வித் கலர்ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏதாவது கலர் எதுவும் மாற்றணும் அப்படின்னா நிறைய தீம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே. ரெட் கலர் தீம்லாம் இருக்குது. ஓகே. நான் தீம் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன் பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்டு போனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், ஃபேக்கல்ட்டியோட இன்ஃபர்மேஷன், ஓகே, டிபார்ட்மெண்ட், கோர்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட், ஷெடியூல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம், டேரெக்டாக போய் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இன்செர்ட் கமெண்ட் மூலமாக பேக்ஹெண்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம், இப்போ கிரியேட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே. ஸ்டூடெண்ட்டோட ஐடி, எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஓகே. இதோட காலம் பொசிஷன்லாம் மாறி இருக்கு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் நான் சாட் ஜிபிடி கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு இன்செர்ட் ரெக்கார்டு கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணி கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த செலக்ஷன் மட்டும் நான் காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. காப்பி எடுத்துகிட்டு சாட் ஜிபிடியில் போயிட்டு என்னோட ஸ்கிரிப்டை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிரியேட்
insert 20 students அப்படின்னு போட்டாலே இப்போ நான் வந்து 20 20 டேட்டா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்துரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இதில் வந்து ஒவ்வொரு டேட்டாவும் நம்மளுக்கு தனித்தனியாக இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாக ஆரம்பிச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஆஃப்டர் வேலிட் மந்த் MMDD. ஓகே, நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஃபார்மெட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம இங்கேயே சொல்லலாம். ஓகே, டேட் ஃபார்மேட் should be DDMINRR அப்படின்னு கொடுக்குறேன். சரி, நம்மளோட டேட்டில் இருக்கிற இன்சர்ட் கமெண்டில் இருக்கிற அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். நான் என்ன பண்ணுறேன், இதில் add to date அப்படின்னு கொடுக்குறேன். அந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த வந்து 2 date 4 போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இதை செட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இதை பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோன்னு பாருங்கள். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், பிஃபோர் தட் இந்த டேபிள் உள்ள இப்போ ஏற்கனவே இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை நான் ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டோட டேபிள் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர் ஆயிரும். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ChatGPT இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பீடு பத்தாது. ஒரு 20 ரெக்கார்ட்ஸை கொடுக்குறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. ஓகேங்களா? நான் வந்து சில ரெக்கார்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இந்த செமிகோலனுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லாஷ் அப்படின்னு மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு போடுறேன், ரன் பண்ணுறேன். கமெண்ட் நாட் ப்ராப்பர்லி எண்ட் இதை பண்ணலான்னு பார்ப்போம். இன்சர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஃபார்மும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. காலேஜ், ஸ்டூடெண்ட்டு இதோட டேபிள்ஸ்லாம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து
இதோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டு, அட்டண்டன்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இதோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிடிஎல் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும், இங்கே போயிட்டு நம்மளோட டேபிள்லாம் என்ன, இதோட பிரைமரி கீனா என்ன, இதில் எந்த மாதிரியான இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் இங்கே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால ட்ரிகர் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். இந்த டேபிளுக்கு கிரியேட் ட்ரிகர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிகரும் ஆட்டோமேட்டிக்காக இதில் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுதான் SQL கமாண்ட். ஓகே, ட்ரிகர் பார்த்தீங்க அப்படின்னா VDL கமாண்ட் டேபிளுக்கு ஒரு ட்ரிகர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரிகரில் நம்மளுக்கு வந்து பிஃபோர் ட்ரிகரு, ஆஃப்டர் ட்ரிகரு, இந்த மாதிரி ட்ரிகர் டைப்லாம் இருக்குது. டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ட்ரிகர்லாம் வைக்கணும், டேபிள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்ரிகர்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் எவ்வளோ காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ஏதாவது புதுசாக காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் காலம் யூஸ் பண்ணி நம்மளால் புதுசாக காலம் ஆட் பண்ணிக்கிற முடியும். மாடிஃபை காலம் அப்படின்னா இதில் ஏதாவது டேட்டா டைப் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டா டைப்பை என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ரீநேம் காலம் அப்படின்னா இந்த ஒரு காலம் நேமை வந்து நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரீநேம் கமெண்ட் இருக்குது, இல்லைன்னா இந்த ரீநேம் காலம் யூஸ் பண்ணி நம்மளால் ரீநேம் பண்ணிக்கிற முடியும். ட்ராப் காலம், இந்த ஒரு காலம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த காலத்தை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா ரெக்கார்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து டேட்டா, இதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய டேட்டா ஏற்கனவே ரெக்கார்ட்ஸில் இன்சர்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டை பார்த்துக்கிற போகிறோம். நியூ ரெக்கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம புதுசாக நம்ம ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கண்டோட இன்சர்ட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்மோட இன்சர்ட், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம ஃபார்ம்ல இருந்து எப்படி நம்ம டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, இதில் காலம்ஸ், ஃபில்டர்ஸ், லோடு டேட்டா அப்படின்னா இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற டேட்டா வந்து திரும்ப வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த லோடு டேட்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சிஎஸ்சி ஃபைலாக கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சிஎஸ்வி ஆர் எக்ஸல் இந்த மாதிரி ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதில் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நியூ ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டை வந்து இது மூலயமா நான் அப்லோட் பண்ணிக்கிற முடியும். அப்லோட் பண்ணிவிட்டு இதில் பல்காக வந்து நம்ம டேட்டா லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு. இதில் இண்டெக்ஸ் ஆல்ரெடி யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, மல்டிபிள் இண்டெக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கன்சைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து உள்ளே வரும்போது கரெக்டான ரெக்கார்டாக வரணும். ஓகேங்களா? ரெக்கார்ட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது சரியாக வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து இங்கே பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? செக் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஓகேங்களா? என்னன்னா ஃபோன் நம்பர் அடிக்க வேண்டிய இடத்துல ஃபோன் நம்பர் தான் அடிக்கணும். இமெயில் அடிக்கிறதுல ப்ராப்பர் இமெயிலில் அடிச்சிருக்காங்களா. ஓகேங்களா? இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை அமௌண்ட்லாம் போடும்போது இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும், இல்லை இதுக்கு கூடுதலாக போடக்கூடாது, குறையாக போடக்கூடாது, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி நம்மளால் உள்ள பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டேபிளோட சில டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த சாம்பிள் கொரிஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நான் இங்கே ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ரெக்கார்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே சீக்வல் ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்க்க முடியும். பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ நீங்க எப்பப்பலாம் கொரியெல்லாம் ரன் பண்றீங்களோ, ஸோ நம்மளோட கொரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிற முடியும்? இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதோட ஹிஸ்டரியில வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஏதாவது கொரிய நீங்க சேவ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த கொரிய வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டோட ஐடி 1 அப்படிங்கிற போட்டு, நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட்ட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வந்து ஸ்கிரிப்ட்ட நீங்க பார்த்தாலும் என்ன ஆகும்? இதுல மல்டிபிள் ஸ்கிரிப்ட் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த தடவ வந்து நான் இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா, நான் மறுபடியும் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்க்கு வர்றேன். இப்ப எதுவுமே எனக்கு என்னோட ஸ்க்ரீன்ல இல்ல. நான் இப்ப ஏற்கனவே ப்ரீவியஸா ஒர்க் பண்ணக்கூடிய சேவ் பண்ண வச்சக்கூடிய ஸ்கிரிப்ட்ட பார்க்கணும் அப்படின்னா, இங்க வந்து பார்த்துட்டு, இந்த நேம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதோட ரெக்கார்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? மேல வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிரும். அகைன் நீங்க வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎல் கமெண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில் இதுதான். ஓகே. இப்ப ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க இப்ப ரன் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 10 ரெக்கார்ட் மட்டும் தான் டிஃபால்ட்டா இருக்கும். பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல நெறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் அகைன் பார்க்கணும் அப்படின்னா, 20 ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, 20 ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ரெக்கார்ட்ஸ் வந்து 20 ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடியும். நீங்க 200 ரெக்கார்ட்ஸ் வச்சீங்கன்னா, ஒரே வியூல வந்து 200 ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இங்க டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்த ரெக்கார்ட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மட்ல அப்படின்னா, CSV அப்படிங்கிற ஃபார்மட்ல நம்ம ரெக்கார்ட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்களா? நீங்க கொரியில என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபெச் பண்றீங்களோ, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அகைன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த டேபிள்ல என்ன மாதிரியான கன்ஸ்டன்ட்ஸு, காலம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுல கொரி பிளான்லாம் என்ன மாதிரியான ஃபைல் இருக்கு. ஓகே. ஸோ எல்லா காலம்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த டிஸ்கிரைப்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்ன மாதிரியான காலம்லாம் இருக்கு அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா? கமாண்ட் வந்து டிஎஸ்சி அப்படின்னு போட்டு டேபிள் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேபிள்ல என்ன மாதிரியான காலம்ஸ்லாம் இருக்கு, அதோட டேட்டா டைப்லாம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இது மூலமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்ல கிளியர் இருக்கு. நீங்க ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட நீங்க கிளியர் பண்றதுக்கு. ஃபைண்ட் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஃபைண்ட் டேபிள் ஏதாவது இப்ப அடுத்த கோர்ஸோட டேபிள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த டேபிள கிளிக் பண்ணாலே அதோட செலக்ட் வந்து உங்களுக்கு உட்காந்துரும். ஓகேங்களா? அப்பெண்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கொரி வந்து இங்க உட்காந்துரும். நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியதில்ல. ஓகேங்களா? நீங்க இத ரன் பண்ணீங்கன்னா, இதோட டேட்டா இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த டேபிள் போறேன். அடுத்த டேபிள்ல இப்ப டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ட நான் கிளிக் பண்றேன். ஸோ எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு? ரீப்ளேஸ் அவங்களுக்கு பழைய கொரிய வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதுல உட்காரும். அப்பண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெக்கார்ட்ஸோட கீழ அடுத்த டேபிளோட ரெக்கார்ட வந்து நம்மளுக்கு அப்பண்ட் பண்ணும். அத நான் செலக்ட் பண்ணிட்டு அப்பண்ட் குடுக்குறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் இதோட பர்ப்பஸ். ஓகே. அடுத்து இந்த ஸ்கீமா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு ஸ்கீமா இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்கீமாக்குள்ள தான் நம்ம வந்து இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இதான் இந்த ஸ்கீமாவோட டீட்டெயில்ஸு. இத நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல தீம் இருக்கு. தீம் வந்து லைட் கலர் தீம் வேணுமா? டார்க் கலர் தீம் வேணுமா? இல்ல ஹை கான்ட்ராஸ்ட்ல வேணுமா? அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ ஹை கான்ட்ராஸ்ட்னா இந்த மாரி லுக் ஃபீல்ல இருக்கும். ஓகே. தீம்ல இப்ப லைட் கலர் தீம் வேணும்னா, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வந்து எ நீங்க வந்து பார்த்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இந்த என்விரான்மென்ட்டுக்கான தீம் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு. ஓகே. உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு, அ எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு சரி. உங்களோட ப்ரொஃபைல்ல போயிட்டு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட தீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது டார்க் தீமா, லைட் தீமா அப்படிங்கிறத இங்க போய் மாத்திக்கலாம். ஓகே. இப்ப SQL ஒர்க் ஷாப்ல ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். SQL கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். SQL ஸ்கிரிப்ட்ல நம்ம எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. குயிக் சீக்வல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ இதுல நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல்ஸ்ல நான் ஏதாவது லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சாம்பிள்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆகும்? 10 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே. அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளுக்குள்ள எந்த மாதிரியான காலம்ஸ்லாம் இருக்கணும்? டிபார்ட்மெண்டோட நேமு, லொக்கேஷன், அப்புறம் கண்ட்ரி, இதோட கேரக்டர் எவ்வளோ அப்படின்னா 255 கேரக்டர்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருது? கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே எம்ப்ளாயிஸ் போட்டீங்க அப்படின்னா இதோட பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ரிலேஷன்ஷிப் வந்து எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க எம்ப்ளாயி அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த எம்ப்ளாயிக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஐடி வித் ஃபாரின் கீ ஆஃப் எது டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மேப்பிங் நடந்துடும். ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாயிக்கு கீழே அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, எம்ப்ளாயோட ஸ்கில்லு இந்த டேபிளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயோட ஐடி வந்துடும். ஓகேங்களா? ஸ்கில்லோட டீட்டெயில்ஸ் வந்துடும், ப்ரொஃபிஷியன்சி அதெல்லாம் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் இதில் இருக்கணும் அதெல்லாம் செக் அண்ட் சைனில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து என்ன ஆகும்? ஃபில்அப் ஆயிடும். ஓகே. இந்த ப்ரொஃபிஷியன்சி பாருங்க, செக் அண்ட் சைன் கொடுக்குமா? இந்த செக் அண்ட் சைனில் என்னென்ன மாதிரியான வரணும்? ஒரு 5குள்ள தான் ரெக்கார்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த செக் அண்ட் சைன் வந்து அந்த டேட்டா வந்து 5குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் 6, 10 இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரையும் இந்த ப்ரொஃபிஷியன்சிக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியாது? ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்பஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மாடல்ஸை கிரியேட் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆகுது? டேபிள்ஸ் கிரியேட் ஆகுது, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம வந்து வேற ஒரு மாடல்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி டேபிள்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால ப்ராடக்ட் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட், கஸ்டமர், சேனல், சேல்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ இந்த மாடல்ஸில் பாருங்க, இந்த மாடல்ஸ்ல இதே மாதிரி தான். ப்ராடக்ட் அப்படிங்கிறது டேபிள், கஸ்டமர் அப்படிங்கிறது வேற ஒரு டேபிள், ஓகே, சேனல் அப்படிங்கிறது வேற ஒரு டேபிள், தனித்தனி டேபிளாக கிரியேட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு இதுலேயும் 10 ரெக்கார்டு, 20 ரெக்கார்டு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு? இங்கே பண்ணியாச்சு. ப்ரொமோஷன்ஸு, சேல்ஸு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான டேபிள் கிரியேட் பண்ண நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதுமாரி கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஓகே. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்? நான் ரன் பண்ணுறேன். இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு டேபிளுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் டயக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஓகே. சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. சேல்ஸு கீழே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும். ப்ராடக்ட் கீழே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸு கீழே என்ன என்ன மாதிரியான மோட் ஆஃப் சேல்ஸ் நடக்குது, சேல்ஸில் யார் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்து அதில் ப்ரொமோஷன்ஸ்லாம் சேல்ஸில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த டேபிளில் என்னென்ன காலம்லாம் இருக்குது, அதோட டேட்டா டைப்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்துருச்சிங்க. நம்ம இங்கே ரிவ்யூ பண்ணுறோம். சேல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஸ்கிரிப்ட். நம்ம சேல்ஸ் சம்மந்தப்பட்ட டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிரும், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. கிரியேட் அப்ளிகேஷன். ஸோ கொரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஓகே. சேல்ஸ் அப்ளிகேஷன் வந்துச்சு. இதில் என்னென்ன தேவையோ எது வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் உள்ள லாகின் பண்ணி சேல்ஸு, கஸ்டமர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நமக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு இந்த சீக்வல் ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம ஒரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த மாடல்ஸை வச்சு நிறைய டேபிள்ஸு, இன்சர்ட் கமெண்ட்ஸு, வியூஸு எல்லாத்தையும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுது. கிரியேட் பண்ண முடிச்சு அதிலேயே ரன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷனாகவே நம்மளுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் லாகின் பண்ணுறேன். இப்போ கஸ்டமரோட சேல்ஸ் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா
ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்க காட்டுது. இதோட யூனிட் என்ன, பிரைஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் வந்துட்டு புது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதோட நேம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, யூனிட் என்ன, பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் வச்சுக்க முடியும். சேல் பண்ணும்போது யாரெல்லாம் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்க முடியுது. சேனல்ஸோட டீடைல்ஸ்லாம் இருக்கு. டைரக்டா, ஃபோனா, எந்த மூலியமா வந்து பிசினஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியுது. நம்ம ப்ரொமோஷன்ஸ் எந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்லாம் எப்படி கொடுக்குறோம், எவ்வளோ நாள்ல இருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அது வேலிடிட்டி அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க மேனேஜ் பண்ண முடியும். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கஸ்டமர் வந்து எந்த மாதிரியான சேல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்க அதை பார்த்துக்கலாம். யார் யார் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டேஷ்போர்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடுது. என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு, யாரெல்லாம் எவ்வளோ நேரம் லாகின் பண்றாங்க, எவ்வளோ நேரம்லாம் உள்ள அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்றாங்க, டாப் யூசர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறத இந்த டேஷ்போர்டு மூலியமா நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தீம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த தீம்ல போயிட்டு நம்ம நம்மளுக்கு என்ன பிடிச்ச தீம் இருக்கோ அந்த தீம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைல்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆப் இருக்குன்ற பாத்தீங்களா? இந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. அவன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொல்லிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து என்ன ஆயிடுது, நம்மளுக்கு வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆயிடுது. ஸோ இது இப்போ என்னோட லேப்டாப்ல இருந்து ஷார்ட்கட் மூலியமா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா என்ட்ரி போடுறது வைக்கிறது எல்லாத்தையும் இது மூலியமா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நம்மளால இதை மொபைல் ஆப்லயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மொபைல் ஆப்லயும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎல் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு அப்ளிகேஷன்ல அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்த்துருக்கோம். ஆர்கிட் ப்ரௌசர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். சீக்வல் கமெண்ட்ஸ்னா என்ன, அது எப்படிலாம் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சீக்வல் ஸ்கிரிப்ட்லாம் என்ன, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நடத்தக்கூடிய அந்த ட்ரைனிங் செஷன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அந்த லிங்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் அதை பார்த்து அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இப்போ நான் வந்து ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ் அண்ட் யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கலாமா? யாராவது ஒருத்தர் 2 பேர். நான் என்னோட ஹலோ மேம். செஷன் ஓவர் மேடம். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேட்கலாம். ம். ஃபீட்பேக். ஓகே, ஓகே. Sir, about how to use ChatGPT. Yes, thank you. ஸோ ChatGPT வந்து நம்மளுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எஸ்பெசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் நீங்க எந்த மாதிரியான Sir, சால்வ் பண்றது கேட்டாலும் ChatGPT வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வந்து yes, sir. ChatGPT Sure, கண்டிப்பா sir. யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ. Students, you can ஓகே, ask மல்டிபிள் questions அக்கௌண்ட்ல இருந்து நீங்க regarding ஆக்சஸ் this பண்ணிக்கலாம். session if you have any doubts.
In chat box also, you will send the question. So anybody? So we can wait for 2 minutes, sir. Yes, sir. Okay, thank you, ma'am. Yeah, yeah, thank you. Thank you so much. So thank you so much, sir. We'll end the session now. Okay. Hello everyone.